வணக்கம் மக்களே, மிஸ்டர் கிடோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். என்னோட பேர் ஹரிஹரன். சோ இப்போ உலகத்திலே எல்லாரும் உத்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா அது இப்போ நடந்த ஷாங்காய் கோஆபரேஷன் சமிட் தான். இந்த எஸ்சிஓ இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2001ல ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒரு வெஸ்டர்ன் இல்லைன்னா யூரோப்பியன்ஸ், இந்த வெஸ்ட் யூரோப்பியன் அந்த சைடு இல்லாத ஒரு ஒரு புதிய வகையான ஒரு அந்த ஆக்சஸ் பேலன்ஸ் பண்றதுக்காக, கவுண்டர் ஆக்சஸ்க்காக இதை உருவாக்குனாங்க. முக்கியமான கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா சைனா, அவங்கதான் இதை உருவாக்குனது. சோ இப்ப கரண்ட்லி பாத்தீங்கன்னா அதுல 11 கண்ட்ரிஸ் இருக்காங்க. சோ இவங்களோட ஒட்டுமொத்த நோக்கமே பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் அல்லாத ஒரு ஒரு ஆக்சஸ் எப்படி உருவாக்குறது, அதே மாதிரி அதுல ஒரு மற்ற கண்ட்ரிஸும் இணைஞ்சு ஒரு 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 குளோபல் பீஸ் இல்ல குளோபல் ட்ரேடை கொண்டு வர்றது தான் இவங்களோட நோக்கம். சோ இது பாத்தீங்கன்னா 31 ஆகஸ்ட்ல இது நடத்துறாங்க. இது எங்க நடத்தாங்கன்னா சைனாவோட இருக்க டியன்ஜின்ங்கிற ஒரு சிட்டில. சோ அந்த சிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடியே அதை நிறைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அந்த 14 பிரிட்ஜஸ் அவங்க லைட்ன் அப் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி கிட்டத்தட்ட 200 பில்டிங் மேல அவங்க லைட்ன் பண்ணி அந்த ஒட்டுமொத்த சிட்டியை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுல முக்கியமான 20 ஸ்டேட்டோட ஹெட்ஸ் வராங்க, டெலிகேட்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். இதுல ரொம்ப அதிகமா பார்க்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பிரசிடன்ட் புட்டினும் மோடியும் தான். அது ஏன்னா முக்கியமா இந்த ரஷ்யா சைட்ல பாத்தீங்கன்னா யுக்ரைன் ரஷ்யா வார், அது மட்டும் இல்லாம புட்டின் ட்ரம்ப்போட மீட்டுக்கு அப்புறம் நடக்க போற ஒரு ஈவெண்ட். அதே மாதிரி இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ட்ரம்ப் அவர் கொடுத்த டேரிஃப்க்கு அப்புறம் நடக்க போற ஈவெண்ட்னால சோ அவங்க பங்குல இவங்க ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை நோக்கி தான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா நிறைய ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கப்படும். ஸோ முக்கியமா அதை விட தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சிஓல எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சைனாவை தவிர்த்துட்டு நான் சொல்றேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா பெலருஸ், இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், நேபாள், பாகிஸ்தான், ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், அப்புறம் தஜிகிஸ்தான். சைனாவை சேர்த்தா மொத்தம் 11 கண்ட்ரிஸ். ஸோ இந்த 11 கண்ட்ரிஸ்குள்ள தான் இந்த எஸ்சிஓ. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குவாடு இல்லைன்னா G7 இல்லைன்னா அவங்க வச்சிருக்க அந்த ஆக்சஸ் மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமான. பட் இது பிரிக்ஸ் மாதிரி வராது. இது பிரிக்ஸ் அல்லாது. இது இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் வெஸ்டர்ன் அல்லாததை ஃபார்ம் பண்ணுங்கிறத ரொம்ப குறியா இருக்கிற ஒரு கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு ரஷ்யாவும் சைனாவும் தான். சைனா இது ஏற்கனவே இப்ப ப்ரொபோஸ் பண்ணதுதான் இவங்க இந்த எஸ்சிஓ. அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் ஒரு ஐடியா இருந்திருக்கு. அதாவது இந்த ரிக் குரூப்பிங் சொல்லுவாங்க, RIC. அதாவது ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 3 பேரும் மேஜரா கொண்டு வருது. பட் என்னதான் அவங்க வெஸ்டர்ன் அல்லாத வெஸ்டர்ன் ஆப்போசிட்டா அவங்க வச்சு யார் நினைச்சாலும் அதுல இந்தியாவோட ஒரு பங்கு ரொம்ப இன்னவிட்டபிள். அதுவும் இப்போ கரண்டா நம்ம இருக்கிற ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்ல இந்தியா இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கண்ட்ரி எந்த ஒரு நாடுக்கும். ஸோ இப்ப ட்ரம்ப் எடுத்திருக்க அவரோட இந்த ரொம்ப மோசமான முடிவுன்னு தான் நான் சொல்லணும். நான் இல்ல, அவரோட கட்சிக்காரங்களும் சரி, அவங்களோட நாட்டு மக்களும் நிறைய பேர் அவங்க சொல்றது இதுதான். சோ அவங்க நம்ம மேல வச்சிருக்க அந்த டேரிஃப், சோ அவர் அந்த மூவ்னால பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஹேட்ரட சம்பாதிச்சிருக்காரு. அதனால இப்போ இந்தியா நிச்சயமா கவுண்டர் அட்டாக் பண்ண போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ட்ரம்ப்போட நிறைய கால்ஸை மோடி டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு இன்டைரக்ட் ஹீட்டை இது உருவாக்கிருக்கு. ஏன்னா நிறைய நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த MSME செக்டார்ஸ்க்குலாம் நிறைய ஒரு பாதிப்பு இருந்திருக்கு. முக்கியமா தமிழ்நாடுலயும் நடந்திருக்கு. இந்த முக்கியமா திருப்பூர் சைட்ல, இந்த கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைலா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த ஒரு இந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுபேக்சர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் இது பெரிய லெவல்ல ஒரு மார்க்கெட்ல அடி வாங்கியிருக்கும். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த கோஆபரேஷன் நடத்துறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய முடிவுகள் எடுக்கப்படும். ஸோ அதை பத்தின அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல கம்பெனி நியூஸ் தெரிஞ்சுக்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye bye.